ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த வராகி அம்மா எதுக்காக இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேன் தெரியுமா? இன்று இரவு உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்கப் போகுது. ஆமியன் செல்லமே, இது வரைக்கும் எந்த விஷயம் நடக்கலாம் நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அந்த விஷயம் நல்லபடியாக நடப்பதற்காகவே ஒரு மாபெரும் அற்புதத்தை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். என் வாழ்க்கை முழுவதும் இருள் சூழ்ந்ததாக இருக்கே, இன்பம் என்பதே என் தலைவிதியாக எழுதப்படலையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் கஷ்டமும் வந்து ஆட்டி படைக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ இத்தனை நாட்களாக கலங்கி போய் கவலையில் இருந்த உனக்கு உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு இனி வரக்கூடிய நாட்களை வெற்றி நாட்களாக மகிழ்ச்சி நாட்களாக மாற்ற வந்திருக்கேன். வாழ்க்கையை எப்போதும் உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும்னு உனக்கு நம்பிக்கையை நீ வச்சுக்கோ. உன் தன்னம்பிக்கையும் நீ ஏன் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உன்னை வழிநடத்தி வாழ வைக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வர்றதும் போகிறதும் எதுவுமே என் கைகளுக்குள் இல்லைங்கிறத நீ இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? அதாவது உன் கைகளுக்குள்ள உன் வாழ்க்கையை நான் முழுவதுமாக ஒப்படைக்கவில்லை. சில விஷயங்களை உன்னால் சரி செய்ய முடியுமே தவிர எல்லா விஷயங்களையும் நான் உன் கட்டுப்பாட்டுக்களை கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிடு. இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல நாட்களாக வெற்றி நாட்களாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டமும் கவலையும் இருக்கேன்னு எதிரில் இருப்பவர்களையும் சொந்தக்காரர்களையும் சுற்றத்தாரையும் உறவுகளையும் நட்புகளையும் நினச்சி கவலைப்படதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை உனக்கு நிறைவாக நினைக்க பழகு. நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கையில் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு நீ மன திருப்தி கொண்டாலே உனக்கான செல்வத்தை நான் உருவாக்கி அள்ளி கொடுத்துருவேன் என் செல்லவே. உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க இந்த வராகியம்மா வந்துவிட்டேன் அல்லவா? இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு இரவோட இரவாகவே எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து நாளைய நாளை உனக்கு வெற்றி நாளாக நான் உருவாக்கி தந்துடுறேன். கண்டிப்பாக உன் நிலைமை அனைத்தும் நிச்சயம் மாறதான் போகுது. நீ அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு மனசில் பாரத்தை சுமக்க வேண்டாம். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு விரோதமாக யார் என்ன செய்ய நினைச்சாலும் அது ஒருபோதும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்து வேதனைகளை உண்டாக்குவது நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் நீ முற்பிறவியில் செய்த செயல்களும் தான் உனக்கு சோதனையாக உன்னை பின்தொடர்ந்து வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அதனால தான் உன் வேதனைகளையும் சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக இப்போ இந்த வராகியம்மா ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்தி அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டீனா இந்த வராகியம்மா உன்னை மனதார ஆசீர்வதித்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன். நீ எங்கேருந்து என்னை கூப்பிட்டாலும் நான் உனக்காக ஓடி வந்து உன் கண்ணு முன்னால் நிற்பேனேன்னு செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். பூமி தாயிடம் நீ வாங்கிய கடன் தானே உன்னுடைய உடல். அந்த உடலை திரும்ப இந்த பூமிக்கு திரும்ப எல்லாரும் கொடுத்துட்டு தானே இந்த உலகத்தையே விட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது உயிரும் உடலுமே உனக்கு சொந்தம் இல்லாத போது நான் தான் பெரியவென்ற திமிரும் எல்லாமே என் சொத்து தான்ற ஆணவமும் மயக்கமும் இந்த உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது. யாரை மிதித்து மேலே ஏறலாம், யாரை கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம அவங்க மேலே ஏறி வெற்றியை எட்டி பிடிக்கலாம்னு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கணக்கு போட்டாலும் அந்த கணக்குக்கெல்லாம் முடிவை கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் மனிதனை மண் தான் உருவாக்கியது. மண்ணுக்குள் இருந்து பூமி தாயின் பிள்ளையாக பிறக்கிற மனுஷன் கடைசியில் மண்ணு தான் திங்க போகுதுன்ற உண்மையையும் புரிஞ்சுக்கணும். இடையில வாழக்கூடிய வெறும் 100 வயசுகளுக்குள்ளாகவே ஏன் தேவையில்லாத ஆணவமும் அகங்காரமும் மனுஷனுக்கு வருது? இந்த வாழ்க்கை வெறும் கனவுதான், வெறும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான்றத நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. ஓ மேலே
இந்த வராகி அம்மா எல்லையில்லாத அன்பும் பாசத்தையும் வச்சிருக்கேன். நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் செல்லமே. நான் உனக்காக எதுவும் செஞ்சு கொடுக்கல நீ நினச்சிக்கிட்டு இருக்கியே. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீயே என்னை விட்டுட்டு விலகி போனாலும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன்னை என்றும் பாதுகாக்கும் நான் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செய்து கொடுத்தே தீருவேன். நீ என் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நானே உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த உலகத்தில் வெறும் சாதம் என் ஆலயத்துக்கு வரும்போது பிரசாதமாக மாறுது. வெறும் சாம்பல் இந்த வராகி அம்மாவின் எல்லாத்துக்குள் வரும்போது என் ஆலயத்துக்குள் வந்த பிறகு திருநீராகவும் விபூதியாகவும், வெறும் தண்ணீர் தீர்த்தமாகவும், வெறும் குங்குமம் மங்களகரமான ஆசீர்வாதம் பெற்ற குங்குமமாக, நல்ல விஷயங்களை நடத்தி தரக்கூடிய ஒரு ஆதாயமாக நல்லதாக மாறுது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட இந்த வராகி அம்மாவின் ஆலயத்துக்கு என்னை தேடி ஓடிவா. முடிவே தெரியாத உன் வாழ்க்கை பயணத்தில் நான் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்து நல்லதையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை பொறுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உன்னை ஏமாத்தினவங்க யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த வராகியானவள் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உனக்கான எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். நீ என் மேலே அன்பு வைத்தும் கூட நிம்மதி இழந்து தவிக்கிறனா அன்பை நீ சரியாக வச்சிருக்கன்னு அர்த்தம் இல்லைதானே? ஏன்னா என்னை முழுசாக நம்பக்கூடிய நீ என் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கனே எந்த விதத்திலும் தவிக்கும்படியோ துயரப்படும்படியோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கு துன்பம் தரும் விஷயங்களையும் துயரம் தரும் நிகழ்வுகளையும் சரி செஞ்சு சரியான இடத்துல உயர்வாக உன்னை உட்கார வைப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. என் அருளின் மூலமாக இப்போ உன் வாழ்க்கை தலைகீழாக திசை மாறப்போகுது. கஷ்டமும் வருத்தமும் வேதனையும் பிரச்சனைகளும் இருந்த உன் வாழ்க்கை தலைகீழாக மாறி இப்போது நன்மைகள் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருக்கலாம். என்னடா இது வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி எதையும் பாதியில் விட்டுடாதே. நீ தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அன்னைக்கே நான் முயற்சி செஞ்சுருந்தா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்திருக்கும்னு யோசித்து புலம்ப வேணாம்னா இப்போதே உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக முயற்சி செஞ்சிடு. நீ முயற்சி செய்யும் போது அதற்குரிய பலன் தள்ளி போனாலும் தாமதமானாலும் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். இந்த வராகி அம்மா உன்னை கைவிட்டுட்டே நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ளே வச்சுக்காம நேர்மறை எண்ணங்களோட நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட காத்திரு. இந்த வராகி அம்மா ஒரு நாளும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என் அருளின் மூலமாக உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி வருத்தத்தை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். தேவையற்ற கவலைகளும் பிரச்சனைகளும் துக்கங்களும் இருந்தால் அதை முதல்ல தூக்கி போட்டுடு. நீ அனுபவிக்கிற துன்பங்கள் எதுவும் நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உனக்கு இன்பமயமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாமே கடந்து போகும், எல்லா கஷ்டங்களும் மறைந்து போகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மதிக்கிறவங்களுக்கு நீயும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க பழகு. உன் கஷ்டங்களை தீர்த்து உன் இஷ்டப்படி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது உன்னால் முடிஞ்ச உதவிகளை தேவைப்படுபவர்களுக்கு செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல எண்ணத்தோட நல்ல விஷயங்களையும் செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை வசந்த வாழ்க்கையாக மாறும். எந்த விஷயத்தையுமே அதிகமாக மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. சில விஷயங்களை எல்லாம் உன்னால் சமாளிக்க முடியாத போது அதை என் பாதத்தில் வச்சிட்டினா நானே அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையின் பாரத்தை இறக்கி வச்சு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லவே. காலம் உன்னை புரட்டி போட்டாலும்
எந்த சூழ்நிலையிலையும் இறைபக்தியிலிருந்து நீ கடுகளவு கூட விலகக்கூடாது. கஷ்டம் வரும்போது தான் இன்னும் நீ எனக்கு நெருக்கமாக என்னை நோக்கி வரணும். இந்த வராகியம்மா என்னதான் உன்னை கடுமையாக சோதிச்சாலும் கூட நீ எதிர்பார்க்குற வரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். கூடிய சீக்கிரம் நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உனக்கு தரமான சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். கஷ்டம் உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடும்போது இந்த வராகி அம்மாவின் அருளும் உச்சத்தில் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. யாருக்கும் சொல்லாத உன் மனவேதனைகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் அறிவேன் என் செல்லமே. உன் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வலிக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல பலனை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக உன் கஷ்டங்கள் அனைத்தும் கடந்து போகும். எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நீ நிம்மதியாய் வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ பக்தியோடு என்னை வணங்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக உன் துன்பத்தை போக்குவதற்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு வேணும்னு நீ என்னை கூப்பிட்டீனா நான் உனக்காக ஓடி வந்து கூட உன் பக்கத்தில் நிற்பேனேன் செல்லமே. முழுமையாக என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்யக்கூடிய செயல்கள் யாவற்றிலும் கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருவேன். விதியின் வேகம் அதிகரிக்கும் போது விதி உன்னை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் நீ பொறுமையின் தன்மையை அதிகரிக்கணும். கஷ்டமும் பிரச்சனையும் வரும்போது பதட்டம் தேவையில்லை. நான் உனக்கு வழிகாட்டுவேன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி நீ வரும்போது எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். முடியாததை முடிச்சு காட்டி அதிசயங்கள் பல செய்யக்கூடிய இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கேன்றதை மட்டும் நீ மறந்துட வேண்டாமே செல்லமே. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மாவின் திருக்கரங்கள் என் அன்பு பிள்ளையான உன்னை கைவிடாது. நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக நான் உன் முன்னால் வந்து நிற்பேன். ஏமாந்துட்டோமேன்ற மனவேதனையும் வருத்தமும் உன்னை பாடாய்படுத்துறதையும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை ஒரு வழி பண்ணுறதையும் பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். பல நாட்கள் இரவு தூங்காமல் தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் இருக்கிற உனக்கு இனி வரக்கூடிய நாட்களும் இரவுகளும் நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை ஏமாத்தினவங்க படப்போகிற கஷ்டத்தை எல்லாம் அவங்க நிலைமையை எல்லாம் உன் கண்ணு முன்னால் நான் காட்டுறேன் செல்லமே. நீ எதையும் யோசிக்காம எதை நினச்சும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. இனிமே உன் வாழ்க்கையில் இம்மி அளவுக்கு கூட துன்பம் வராமல் பிரச்சனைகள் வராமல் இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக உன் கூட இருக்க போகிறேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். என்னை நாடி வந்த நீ இனி எதுக்காகவும் புலம்பவே கூடாது என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு உன் மன பாரத்தையும் சுமையையும் என்கிட்ட இறக்கி வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாரு. அதுக்கு மேலே உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. யாருடைய துணையும் இல்லாமல் நம்பிக்கையற்ற நிலையில் நீ இருக்கும் போதெல்லாம் கஷ்டங்கள் உன்னை வருத்தும் போதெல்லாம் இந்த வராகியம்மா ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன். எளியவர்களையும் மிகவும் ஏமாந்தவர்களையும் ஏமாற்றி பிழைப்பவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு என்கிட்ட ஏமாந்து போக தான் போகிறாங்க. நீ யாரையும் கஷ்டப்படுத்தாதே, யாருக்கும் மன வருத்தத்தை கொடுக்காதே. உன்னை ஏமாத்துறவனும் கஷ்டப்படுத்தினவனும் கூடிய சீக்கிரம் அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கிறத நீ பார்க்க தான் போகிற. நீ பொறுமையாக காத்திருக்கும் போது உன் வாழ்க்கை அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் உனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையும் இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன். என்னை நம்பி இருக்கும் என் செல்ல பிள்ளையான நீ இத்தனை நாள் எதை நடக்கணும்னு ஆசைப்பட்டு காத்திருந்தியோ அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிலச்சி இருக்கும். என்னை வணங்கும் நீ இனி ஒருபோதும் கண்ணீர் சிந்தவோ கவலைப்படவோ கூடாது. உன் கண்ணீர் என்பது மிகப்பெரிய பலம் வாய்ந்த சக்தி. அதை தேவையில்லாமல் அற்ப விஷயங்களுக்காகவும் மோசமான மனிதர்களின் செயல்களுக்காகவும் விடாதே.
உன் கண்ணீரின் பலன், நீ வடித்த கண்ணீருக்கு உள்ள பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். இந்த வராகி அம்மா உன் கண்ணீரை தொடச்சி ஆறுதல் மட்டும் சொல்லவில்லை, உன் கண்ணீருக்கு உரிய பதிலையும் அதுக்குரிய நல்ல பலனையும் கூட கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் என் தங்கமே. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ இந்த வராகி அம்மாவை தேடிதானே ஓடி வர்ற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு நல்லது செய்யாமல் இருப்பேன்? உன் மனவேதனை அனைத்தையும் பார்த்துதான் இப்போ உனக்கான நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி உனக்கான அற்புதத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இனிமே ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமே இருக்காது. இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு கட்ட போகிறேன். இனிமே உன் முகத்தில் நான் புன்னகையை தவிர வேறு எதையும் பார்க்க விரும்பவில்லை. எப்போவுமே நீ சிரிச்ச முகமா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீயும் எல்லா சூழலிலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில் நீ தனியாக இல்லை, நான் உன் கூடவே இருக்கேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் என் செல்லமே. அவங்க உனக்கு மதிக்கலை, இவங்க உனக்கு மரியாதை கொடுக்கல நீ ஒருபோதும் யோசிக்காதே. நீ உன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருந்தாலும் கூட நீ உழைச்சாதான், முயற்சி செஞ்சாதான் உனக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். சும்மாவே சோம்பேறித்தனமாக உட்காந்துருந்தீன்னா உன் வீட்டிலேயே உன்னை மதிக்காமல் திட்டுவாங்க, சத்தம் போட தானே செய்வாங்க. அதனால் மனிதனா உழைக்கணும், முயற்சி செய்யணுன்றதை புரிஞ்சுக்கோ. மரியாதை என்பது வெற்றி வந்த பிறகு தானாகவே சத்தமில்லாமல் உன்னை தேடி வரும். நீ வெற்றி பெற தயாராகு, உழைக்கவும் முயற்சி செய்யவும் தயாராகு. மற்ற எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்காக தட்சணை கொடுக்குறியா அல்லது என் உண்டியலில் காணிக்க போடுறியான்றதை நான் பார்க்க மாட்டேன். தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகள் தான் இந்த வராகி அம்மாவுக்கு மிகவும் பிடிச்ச கைகள். அப்படி தானம் செய்யும் போது உனக்கான நல்லது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன்.